எஸ்டேட் நிறுவனங்களின் விளம்பரங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து தமிழ்நாடு கட்டிட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், அதாவது பல்வேறு தனியார் நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் தொடர்பான விளம்பரங்களை தொலைக்காட்சிகளிலும் அதே போல செய்தித்தாள்களிலும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் விளம்பரப்படுத்துகிறார்கள். இதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில தமிழ்நாடு கட்டிட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த தனியார் நிறுவனங்கள் அனைத்து விளம்பரங்களில் வெளியிடப்படக்கூடிய ரியல் எஸ்டேட் தொடர்பான விளம்பரங்களுக்கான ஒரு பதிவு எண் பெற வேண்டும். தமிழ்நாடு கட்டிட மனை விற்பனை ஒழுங்குமுறை குடும்பத்திடம் பெற வேண்டும். QR கோடு பெறப்பட வேண்டும். இந்த குடும்ப முகவரி எங்கு அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் கட்டிடங்களை கட்டுகிறது, வீட்டு மனைகளை விற்பனை செய்கிறது என்பது தொடர்பான அனைத்து விதமான விவரங்களையும் இந்த விளம்பரம் மூலம் தெரியப்படுத்தினால் அதற்கு முன் அனுமதி என்பது தமிழ்நாடு கட்டிட மனை விற்பனை ஒழுங்குமுறை குடும்பத்திடம் பெற வேண்டும். திட்டப்பதினுடைய முகவரி, திட்ட அனுமதியின் உள்ளிட்ட பல்வேறு தகவல் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும். திட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த வீட்டு மனை எப்போது முடிகிறது, கட்டிடங்கள் எப்போது முடிவடைகிறது உள்ளிட்ட அனைத்து விதமான தகவல்களையும் அந்த விளம்பரங்கள் மூலம் தெரியப்படுத்துவதன் அடிப்படையில் அதற்குத்தான் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்ற அடிப்படையில் பதிவெண்களை வாங்கிக் கொண்டு QR கோடுகளை வாங்கிக் கொண்டு அதன் மூலமாகவே தெரியப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில உண்மைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில தமிழ்நாடு இந்த கட்டிட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் என்பது இதற்கான உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.